ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு சேரனை வழி விட சொல்லிட்டு அவர் போய் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்காரு. என்ன விஷயம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லை அதிசயமா பாத்திரம்லாம் கலவை வந்துட்டியா, அதனால தான் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்திருப்பில்ல. ஆமாண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் அவங்கக்கிட்டே நீங்கள் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. பல்லவனும் நம்மளுடைய தம்பி தானே, ஏன்னு நீங்கள் பல்லவன்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கிட்ட பாண்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. எங்கள் நிலா வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடு வீடாகவே மாறுச்சு. இவன் பண்ணுற தப்பால் நீலா வீட்டை விட்டு வெளியே போயிடுமோன்னு நான் நினச்சி ரொம்பவே பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் சோழன் தனக்காக தானே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பெருந்தன்மையாக சோழனை மன்னிச்சு விட்டுருச்சு. ஆனால் நம்ம சோழன்கிட்ட கோவத்தை காட்டினா அது இன்னும் பெருசாக போய் முடியும். அதனால தான் நான் சோழன்கிட்டயே பேசினேன். ஆனால் பல்லவன் வந்து ரொம்ப சின்ன பையன். அவனை நான் அம்மா கண்டிப்பாக இல்லாமல் வளர்த்தாட்டல, அவன் மேலே ரொம்ப பாசத்தை காட்டி வளர்த்துட்டோம். என்ன தப்பு பண்ணால் அண்ணன் ஒரு 2 நாளைக்கு பேசாமல் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அந்த பயம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. அதனால தான் பல்லவனுக்கு அவன் செஞ்சது தப்புன்னு சொல்லி உணர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நான் அவன் கூட பேசுகிறதாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியுது நான் பேசலன்றதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு, ஆனால் அவனை விட கஷ்டம் எனக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து புரியும்படி எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இருந்தாலையும் பல்லவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு, ஆனால் நீ பேசுகிற பாயிண்ட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாண்டா, நீ பண்ணுறதும் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா சோழனுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அவனும் இப்படி தான் வருவான். அதே மாதிரி தான் நீயும் அவனை மாதிரி இங்கே வந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போடா போயிட்டு வேலையை பாரு, நான் அவங்ககிட்ட எப்போ பேசணுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து திட்டி அனுப்பி விட்டுறாங்க. சரிடா பாண்டி, நம்ம எல்லாரும் படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்காக பாயெல்லாம் போட்டுட்ருக்காங்க. என்னடா நீ வேற முகத்தை இப்படி வச்சுருக்க, நீ பண்ணதெல்லாம் நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கல, விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, நானே எனக்கு மூஞ்சி இப்படி தான் இருக்குது, இப்படி வச்சுக்கணும் தான் தோணுது, சிரித்த மாதிரி வச்சுக்கணும்னு எனக்கு தோணலை, போதுமா இதை வச்சு நீங்கள் 2 பேரும் ஒரு சண்டையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, சண்டெல்லாம் போடலன்னு அவனை சும்மா நார்மலாக பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே பல்லவா படுறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனையும் கூப்பிட்றாங்க. சேரன் பேசுவாரான்னு சொல்லிட்டு முகத்தை பார்க்குறாங்க. ஆனால் சேரன் வந்து பேசவே இல்லை. அதுக்கடுத்ததாக சோழன் இருந்துட்டு நிலா பேசின வார்த்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. எனக்காக நீங்கள் பண்ண வரைக்கும் போதுங்க, இனிமேல் நான் என்ன நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னது இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். அடுத்த நாள் காலையில் நம்ம ஓனர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, 3 நாள் சவாரி வேறு இருக்குது, உன்னை தான் அவங்க கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட நான் உன்னை பற்றி சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இருங்கண்ணே கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு தான் இந்த சைடு குக்கரில் தான் சாப்பாடு செய்கிறாங்க. எங்கே பாருப்பா சாப்பாடு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இது மட்டும் முன்னாடி தெரிஞ்சிருந்தா எப்போவோ வாங்கியிருக்கலாம், இனிமேல் எல்லாமே சாப்பாடு சீக்கிரமாக ஆகிடும், என்ன பாருங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு காலேஜுக்கு டைம் ஆச்சு நீ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இற பல்லவா தோசை ஊற்றி தரேன், இல்லைண்ணே பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியே சாப்பிட்றதுக்கு காசு வச்சுருக்கியா, இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் பல்லவன் சாப்பிடாம போகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார் பேசினாலையும் அவனுக்கு காலையில் சாப்பிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம வானதி வந்து நிற்கிறாங்க. எப்படி ப்ரோ இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லா தான் இருக்கேன். என்ன காலையிலே விசாரிக்கிறதுக்காக வந்துட்டியா? ஆமாம், நிலாவுக்காக நான் பணத்தை திருடினேன், ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டி இருந்துட்டு, நான் எதுவுமே அவகிட்ட சொல்லல்றா, நீயே தாண்டா உளறிட்டு இருக்க, வானதி வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக சேரன் இருந்துட்டு, வாமா வானதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. மாமா ஊர்லேருந்து வந்தார், அங்கே நிறைய தோட்டம்லாம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே காய்கறியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க.
இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு தோணுச்சு. இந்தாங்க அண்ணன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பரவாயில்லையே வானதி, காய்கறிலாம் எடுத்துகிட்டு வரீங்க. எப்படி இருந்தாலே நான் வாழ போகிற வீடு தானே, அதனால தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட ரொம்பவே அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் பாண்டிக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் அண்ணன் எதோ சொன்னார், எனக்கு புரியல. எதுக்காக அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்? வீட்டில் அண்ணி வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்கல்ல, லோன் கூட கேட்டு பார்த்து கிடைக்காம போச்சு இல்லை, அதை பற்றி தான் இவங்க சோழன் போயிட்டு நேராக உங்கள் ஓனர்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் பணத்தை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அண்ணி மேலே இருக்கிற பாசத்தில் பணத்தில் கையை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. இந்த விஷயம் எனக்கே தெரியாது, நைட்டு தான் எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் நைட்டு பேசும்போது உன் முகம் வாடி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நேராக சோழன் கிட்ட போயிட்டு, சாரி ப்ரோ, இது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எதிர்ச்சியாக தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வா டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வந்து குடிச்சிட்டு பாண்டியை கொண்டு போய் விட்டுட்டு வராரு. அதுக்கு அடுத்தது என்னடா ஆச்சு, ஃபோன் வேறு வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு கூட நல்லா தெரியும்லண்ணே, அவங்க வந்து கோயிலுக்கு காஞ்சிபுரம் அந்த மாதிரியெல்லாம் போகிறாங்களாம். அதனால் 3 நாள் ட்ரிப் ஆகும். அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்கேயும் இருக்க முடியல, வேலைக்கும் போக முடியலண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போயிட்டு வாடா, அவர் திரும்ப வேலையில் சேர்த்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, வேலை ஆரம்பிக்க எப்படியும் ஒரு 3, 4 நாள் ஆயிடும். எனக்கும் வீட்ல இருக்க போர் அடிக்குது. பேசாம நானும் வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ! நான் வேற பைத்தியக்காரி மாரி கேட்குறேன் பாருங்க. நீங்களே வேலை விஷயமா போறீங்க. பரவாயில்லங்க. அவங்க 2 பேர் தான் வராங்க. அவங்க கல்யாணம் ஆனது தெரிஞ்சு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனா போக முடியல. இப்ப நீங்க வரீங்கன்னு சொன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போயிட்டு வாம்மா, மேல ஒரு ரூம் போடணும்னு சொன்னாங்க. நான் தாம்மா போட்டு குடுத்தேன். அவ ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி நிலாவ சோழன் கூட கோயிலுக்கு அனுப்பி விடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.